சினிமாவே பிடிக்காது. சினிமா ரசிகர் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சரி. ஆனா பாக்கியராஜ் சார் கார் வந்துச்சு. சரி. காலையில ஒரு 7 மணிக்கு. சரி. கூட்டின்னு வர சொன்னாரு. ஒண்ணு எங்க வீட்டுல சொன்னாங்க, நீங்களாம் போய் அரசியல் என்ன பண்ண போறீங்க? இப்படியே கேட்டீங்களா சார்? நான் சினிமா வேற, சினிமாவில் அசிஸ்டண்டா இருக்குன்றதுக்காக இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒய்ஃப், ஆனா நீ வேற ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறன்னா அங்க உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் அப்படி சேர் போட்டு தான் உட்காரணுவீங்க. ஏன்னா நீ போஸ்ட்ல இருக்கல, அந்த இடத்துல நீங்க உங்க எது காட்டு 10 பேர் கிட்டத்தட்ட சிஎம் ஆகணும்னு ஆசை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் தமிழ் சினிமாவில் குடும்ப படங்களுக்கான டெம்ப்ளேட்டை உருவாக்கி கொடுத்ததுல இவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஹீரோ அப்படின்னாலே பொதுவாக பறந்து 10 பேரை அடிப்பாரு, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு இருந்த பேட்டர்னை மாற்றி குடும்பத்தில் அன்றாட லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே திரையில ஒருத்தர் திரைப்படமாக எடுத்து காமிச்சு குடும்பமாக மக்களை திரைப்படத்தை பார்க்கறதுக்கு வர வச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து படிச்சு பார்த்தப்ப திருவண்ணாமலையில பிஏ முடிச்சுட்டு அழகா வந்து மலேரியா இன்ஸ்பெக்டரா வந்து நீங்க செட்டில் ஆகக்கூடிய போஸ்டிங்ல இருந்து சினிமா உங்களை எதை நோக்கி எதுக்காக எழுதிட்டு வந்தது சார்? அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான். இப்போ பால்சந்த் சார் இருக்கார் இல்லையா, அவர் கூட கவர்மெண்ட்ல ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஏதோ வேலை செய்யிருந்தார். அரசு உத்தியோகத்தில் இருந்து ரொம்ப நாளாக இருந்து தான் ட்ராமாலாம் பண்ணி சினிமாவுக்கு வந்தார். அந்த மாதிரி. ஆனால் அவங்களாம் கூட சினிமாவுக்கு வரணும்னு நினச்சி வந்தாங்க. நான் அப்படி வரல. அதான் பெரிய விஷயம் என்னென்னா, சினிமாவில் நான் என்ட்ரியே வந்து ஒரு வித்தியாசம். நான் வந்து மலேரியாவில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்துட்டு அப்போது மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவோம், அந்த நான் குடியிருக்கிற ஏரியாவில் குடிசை மாற்று வாரியன் இருக்கும். அப்போ ஒரு 150 வீடு இருக்கும். அதுக்கு நான் தலைவர். சரி. அப்போல்லாம் வயசு எனக்கு 22, 23 தான் இருக்கும். 23. ஓகே. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவேன், ஒரு 100 இளைஞர்கள், அதாவது அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு உண்டான நன்மைகள் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால எல்லாம் இது லெட்டர் எழுதி அங்கே வந்து சாக்கடை பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு மரம் நடுறது போகிறது எல்லாம் பண்ணுவேன். அப்போ யங்ஸ்டர்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த யங்ஸ்டர்லாம் நான் இருக்கும்போது ஒரு பக்கத்து ஏரியாவில் இருந்து, அதாவது இந்த கேகே நகர் தான் இருந்தேன் நான் சென்னையில். அதுக்கு பக்கத்து ஏரியாவில் வந்து சில ரவுடிஸுங்க வருவாங்க. சரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடு இருக்குல்ல, பிளாக் வீடுங்களா, சிலம்புலேன்ஸ் போர்டு வீடுங்க தான். அதில் தான் ஒரு 5 ரூபா வீடு தான், கவர்மெண்ட் வீடு அது. சரி. நான் அப்போ வந்து சம்பளம் கம்மி தானே, அதனால நான் அதில் தான் இருந்தேன். சரி. அது எங்களுக்கு சொந்தமாக கொடுத்துருவாங்க. சரி. அப்புறம் பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, பிளாடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து சாராயத்தை நிரப்பி அந்த இதுக்கு பின்னாடி பில்டிங் பின்னாடி விற்கணும். ஓகே. அங்கே ஓகே. வேற எங்கன்னா மற்ற சுற்று பக்கத்தெல்லாம் கொஞ்சம் விஐபி ஏரியா. சரி. இது கொஞ்சம் ஏழைங்கெல்லாம் இருக்கிற இடம். சரி. விற்கணும்னா அந்த லைட் இருக்குல்ல, தெரு லைட்லாம், ஆமாம், அவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்க வரவங்க அந்த அந்நியரிச்சுட்டு இப்போ வாங்கிட்டு போகிறவங்களாம் தெரியும்ல. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட் பூரா அடிச்சு கல்லால் உடச்சிடுவாங்க. ஓ, அவங்களுக்கு தெரியக்கூடாது, இருட்டா இருக்கும். இருட்டு. அப்போ இருட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ அந்த பிளாக்குக்கு பின்பக்கம் வீடு இந்த பக்கம் இருக்குதுன்னா, அந்த பெரிய பில்டிங்க்கு பேக் சைடு ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கமா அப்படி உள்ள வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிருந்தேன். உடனே இது தெரிஞ்சு நான் என்ன பண்ணோம், இந்த பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி லைட்டு நான் போடுறேன். திருப்பி சொந்த காசுங்களை எல்லாம் வசூல் பண்ணி போடுறோம். திருப்பி உடைக்கிறானுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, நான் என்ன பண்ணோம், அவங்கள கேட்டா, ஓ அப்படிதான் அது ஏற்கனவே இங்கே சாராயம் தான் வித்துட்டு இருந்தது இந்த ஏரியாவில், அப்படி தான் எங்கள் பில்டிங் கேட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ரஃபாக பேசினேன். இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன், ஆனால் வந்து அவன்கிட்ட நேரடியாக சண்டைக்கு போனால் 10 பேர் சேர்ந்து நம்மளை அடிப்பான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் அந்த வீடுங்களில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களாம் இருக்காங்களே, படிக்கிறவன் போகிறவன் இளைஞர்களை கூப்பிட்டு 100 இளைஞர்களை ஒன்றா சேர்த்து இளைஞர் மன்றம்னு ஒன்று போட்டு அப்பப்போ கூட்டம். ஏன்னா இந்த விவேகானந்தர் 100 இளைஞர்கள் இருந்தா நாட்டை மாத்திரவனாரு, அதெல்லாம் நிறைய படிப்பேன் நான். அதனால சரி உடியா அவன் போட்டேன். அப்படி போட்டு ஒரு லைட் ஒன்று போட்டு அந்த இளைஞர்கள்லாம் உட்காந்தா இந்த கும்பல் உட்காந்துங்குது இல்லை, அதை பார்த்தாவே அவன் அப்படி கும்பலா இருக்காங்களே வர ஆரம்பிச்சான். இதில் வர ஆரம்பிச்சும் போது என்ன பண்ணான், டக்குன்னு நாங்கள்
அந்த கோட்டை போட்டுருப்பேன். அந்த லைட்டே நையா எங்க கூட்டம் போடுற நீ என்ன கட்சியா நடத்துறீங்க அப்படின்னு வந்து ஒரு டக்குன்னு வந்து அதை உடைச்சிட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் ஓண்ணா கொஞ்சம் இருங்க அப்படின்னு. அதில் என்ன பண்ணி இந்த இளைஞர்களுக்கு வந்து ஃபைட் தெரியாது, ஆனால் எதா போய் வம்பல மாட்டிக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணால் அதிலேயே கொஞ்சம் துணிச்சலாகிறவங்கள ஃப்ரெண்டில் வச்சு ஐயோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளாம் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயா போக முடியுமா, வெளியில் போனால் 50 ரூபா 60 ரூபா வாடகை கொடுக்கணும், இது 15 ரூபா கவர்மெண்ட் வீடு சார், நாம் எதுக்கு சார் போகணும், நான் கொஞ்சம் அவங்களை மோட்டிவேட் பண்ணுறேன், நான் கம்யூனிஸ்டத்தில் இருக்கேன், பொதுவுடைமை சித்தாந்தத்தில் அந்த இயக்கத்தில் இருக்கேன் நான். நீங்கிட்ட அது எம்ஜிஆர் நகர் பகுதியில் வந்து துணை செயலாளர் மாதிரி நான் அந்த இளைஞர்ல சொல்கிறேன். அது இல்லை சார், இது விட்டு நாம் எங்கே சார் போக முடியும், இதில் இந்த படித்த இளைஞர்லாம் என்ன சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பெட்டிஷன் போடலாம், அதெல்லாம் சொல்கிறான். இந்த படிப்பு கம்மியாக இருக்குது தெரியுங்களா, ஆட்டோ ஓட்டுறவன் அவன்லாம் என்ன சார் அவனுங்க, அவனுக்கு ஒரு உயிர் நமக்கு ஒரு உயிர்ன்றான். இவன் தான் துஞ்சலா பேசுறான். மோதி பாத்திரலாம். ஆமா, படிச்ச பசங்களாம் அப்ளிகேஷன் போடலாம், பெட்டிஷன் போடலாம். நான் இவனுங்கெல்லாம் ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு இவங்களை பின்னாடி உட்கார வச்சு கோச்சிங் கொடுத்து அப்படியே சும்மா ஒரு டீம் மாதிரி பண்ணிட்டா திரும்ப அவனுங்க வந்து தகராறு. ஓ இந்த இடத்துல லைட்டு போடாதீங்கன்னு சொன்னா என்ன திரும்பி மீட்டிங் நீங்க அப்படின்னு சொன்னான். தம்பி தேவையில்லாம தகராறு வேணாம், நீங்க போங்க, நீங்க இதெல்லாம் இந்த குடி பூசங்க அப்படின்னு. பசங்களாம் எழுந்திரிக்கிறானுங்க. நான் அப்படியே அமைதிப்படுத்தி ஒரு 4-5 பேர் தான் ஆட்டோவில் வந்து மிரட்டினானுங்க. இதெல்லாம் எங்களாங்க நடத்தக்கூடாது, நீ இதெல்லாம் இந்த மாதிரி கூட்டெலாம் போடக்கூடாது, நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாருக்கும் கோவம் வருது. நான் கட்டளை எடு வந்து பார்க்குறானுங்க. சும்மா லைட்டாக இதான் என்னையா பசங்களாம் என்ன பைத்தியக்காரன் நினச்சிருக்கிறியா ரொம்பலாம் அப்படின்னு பாரு. ஒரு 25 பசங்க ஏஞ்சானுங்க, அடி பின்ன 5 பேர் அந்த இது வரைக்கும் போயிட்டானுங்க. சரி, புரட்சியா நடந்திருக்குங்க. அடிச்சா அப்படியே இது போயிட்டாங்க. திருப்பி அடிக்கிறப்பதான் பயம் வருது போயிட்டாங்க. இப்படி இருந்தது. இந்த இளைஞர்கள் கொஞ்ச நாள் நல்லாவே நடத்திட்டு இருந்தா அந்த ஏரியாவுக்கு நல்ல பேரு, மரம் நடந்தல அது இது இளைஞர்களை நல்ல வழியில திருப்பிட்டு இருந்தாங்க. சரி, அதான் சொல்ல விவேகானந்தா 100 இளைஞர் இருந்தா இந்தியாவை மாற்றி காட்டுவேன் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். எப்ப இந்த பக்கம் வந்தா என்ன பண்ணுவேன்னா அந்த ஏரியாவில் கூட திமுக அதிமுக இல்லை வேற எந்த கட்சியோ இதெல்லாம் வரைய மாட்டாங்க, இந்த சின்னெல்லாம் வரைய மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது நியூட்ரல். ஓட்டு போடும்போது போட்டோம், சும்மா நீங்க போட்டு சேவத்தில் போட்டு கிரி எல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தி யார் வீடு என்னன்னு தெரியாது சண்டை வந்தது. அதெல்லாம் இந்த வரக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். கம்யூனிஸ்ட் கூட ஓட்டக்கூடாது அப்படின்னு பண்ணுவோம், எல்லாம் வெளியில போனீங்க. இப்படி நல்லா இருந்த போது நேரத்தில் திடீர்னு நம்ம இதில் இருந்து ஒரு 25 பசங்க திடீர்னு ரசிகர் மன்றத்துக்கு போயிட்டாங்க. ஓ, யாருக்கு? ரஜினி ரசிகர், கமல் ரசிகர். ஓகே பிரிஞ்சிட்டாங்க. போயிட்டானுங்க. என்னடா அங்கே போயிருக்கேன், நம்ம ஆளுங்க சொன்னானுங்க இங்கே முக்கியமான பசங்கள்லாம் காணும் அப்படின்னு. அவங்களாம் அங்கே மந்திரம் வச்சிருக்காங்க, அதில் போயிட்டாங்க. நான் அப்புறம் கூப்பிட்டு அவனு கேட்டேன், இல்லை தலைவா நமக்கு கூடும்போது எப்பயாவது வரேன், அது அது ஒரு கெத்து, அது ரஜினி ரசிகர்னா அது ஒரு கெத்து, கமல் ரசிகர்னா ஒரு கெத்து இருக்கு அப்படின்னா பார்த்தேன். நான் அதுக்கு முன்ன வரைக்கும் அடிக்கடி சினிமாலாம் பார்க்க மாட்டேன், எப்பயாவது நல்ல படம்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட்டு போவோம். சரி, அது கூட டிக்கெட் அதிகமாக இருந்தால் போக மாட்டேன், அதான் வரவேட்டு நான் செலவு பண்ண படம் இருக்குல்ல, சினிமாவுக்கு போய் டிக்கெட் அதிகமாகுதுன்னு திரும்பி வந்துட்டேன்ல, அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரிக்ட். நான் பார்த்தேன், சரி என்ன பண்ணேன், இந்த சினிமா எவ்வளோ பவர் ஆகுது, நான் பசங்களை எவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு வரேன், ஆனால் இந்த சினிமா ரசிகர்னு ஓடுறான்ல அவன் அடிக்கடி என்ன பண்ணிட்டானோ அங்கே மீட்டிங் இருக்கு, அந்த கமலுக்கு ரஜினிக்கு படம் அது ஒட்டணும், இது போஸ்டர் ஒட்டணும், அடிக்கடி லீவ் போட்டு போயிடுறாங்க. நல்ல பசங்க தான். சரி, சினிமான்றது எவ்வளோ பவரா இருக்கு, நாம சினிமா அடிக்கடி பார்க்கறது எனக்கு பெருசுரிமையில் இருக்கிறதுனால அளவா ஒரு மாசத்துக்கு ஒரு படம் அது நல்லா இருந்தாதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணேன், இந்த சினிமாவுக்குள்ள நுழையலாம். நான் வந்ததே ஸ்பை. அதுக்கு சினிமாவே பிடிக்காது, சினிமா ரசிகர் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனா அது உள்ள வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான மீடியாவில்ல, உள்ள போய் ஏதாவது நம்ம பண்ணா நல்லா இருக்கும்ல இல்லையா, அதுல கொஞ்சம் கருத்து சொல்லலாமே. பசங்களும் நல்ல பசங்க. அவன் சொன்னான், அண்ணா இது வந்து தெரியாதுண்ணே, நம்ம மன்றம் வச்சுக்கிறதுங்க ரஜினி ரசிகர் அப்படின்னு சொன்ன உடனே டிக்கெட்டு ஃப்ரீயா கொடுக்குறானுங்க, தேட்டருக்காரனுங்க இது பண்றானுங்க, அது என்னன்னா அவ்வளவு இது இருக்கணும் புரியாதுண்ணே அப்படின்றானுங்க. அந்த பசங்க தப்பா கிடையாது, சரி சினிமான்றது பவர்ஃபுல் மீடியா, ஏன் போவோமே இல்லையா அப்படின்னு வாண்டனா நான் வந்து சினிமாக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பாக்கியராஜ் சார் தான் அந்த நேரம் அப்படி போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பாக்கியராஜ் சார் சின்ன வீடுன்னு ஏதோ ஒரு படம் இல்லை, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி
போட்டாங்க. அது பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க சில பேருங்கள. நான் கொஞ்சம் நான் இந்த சந்தர்ப்பத்தில் போய் பார்ப்பேன் சரி அப்படின்னு ஒரு புது ஆளுங்க தான் ரிலீஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தேன். அப்புறம் ஒரு ஒப்பீனியன்லாம் கேட்டாருங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் உங்க எல்லா படமும் நல்லா இருக்கும், இந்த படம் சுமாராக தான் இருக்கு அப்படின்னு. எதனால? அதுல வந்து இந்த கல்பனான்னு ஒன்று ஒய்ஃப் கேரக்டர், ஒரு ஒய்ஃபை வந்து விட்டுட்டு ஒரு கணவன் வேற இடத்துக்கு போறாங்க. ஒண்ணு அவங்க கேரக்டர் சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணணும். எதுவுமே காரணம் இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்குதுன்றதுக்காக அங்க போனா என்ன அர்த்தம்? அது என்ன ஒரு மாசம் எக்ஸசைஸ் பண்ணா குண்டு குறைஞ்சிட்டு போகுது இல்லையா? இதுக்கு போய் ஒய்ஃப் போனா உங்களுக்கு இந்த படம் அடிபடுன்ட்டேன். நான் எனக்கு என்ன, நான் வேற துறையில எலிஜிஸ் போயிட்டாரு, இவருக்கு என்ன பயப்படணும்னு இல்லையா ஒரு சொல்லிட்டேன்னா. அப்ப அவர் எம்ஜிஆர் வாரிசு வேறியா, பெரிய பெரிய விஐபி எல்லாம் படம் பார்த்துருக்காங்களா? அவெல்லாம் சொல்லுவோம் இல்லையா நீ போய் யார்கிட்ட பேசுறது மனசுல பட்டது கேட்டாரு. நான் சொல்லிட்டேன். மறுபடியும் எனக்கு வீட்டுக்கு அங்க கேக்க நகருக்கு பாக்கியராஜ் சார் கார் வந்துச்சு காலையில ஒரு 7 மணிக்கு. கூட்டின்னு வர சொன்னாரு. ஒண்ணு எங்க வீட்டுல சொன்னாங்க, ஏங்க வாயை வச்சு சும்மா இல்லாம படம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னீங்களா, ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டு அதுதான் கூப்பிட்டுவா மிரட்டுவாங்க. அதெல்லாம் இல்லை, கார் வச்சு கூப்பிட்டுவாங்களா? அது ஏதோ பாக்கியராஜ் சாருக்கு கல்யாணத்துல அவரு பாரதி ராஜா கொடுத்தா ஃபாரின் காரம், அது வந்து நிக்குது. நாங்க கூட நினைச்சேன் இது எங்க வேற யாருக்கோ வந்திருக்குன்னு நினைச்சேன். நம்ம வீட்டுக்கு எதுக்கு பாரின். அவரும் சரின்ட்டு போனேன். நீ வேலை செய்யறியான்னு கேட்டாரு. சார் எனக்கு போல்டா நீங்க சொன்னதுனால ஏன்னா அந்த வாய்ப்பு, அதனால அதுதான் அப்படிதான் சினிமா. அது சார் நான் 35 வயசு ஆயிடுச்சு சார். அப்போ உங்களுக்கு 35 சார்? 35. இன்னொரு 4-5 வருஷம் வேலை செய்யுதா கவர்மெண்ட்ல எனக்கு பென்ஷன் கிடைக்கும், ஃபேமிலியெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் எம்ஏலாம் படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், புலவர்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கு இல்லையா? சினிமாவில் எப்போ வர்றதுன்னு ஒன்று, அது ஒரு உதாரணம் சொன்னார். சிவாஜி 20 வயசுலேயே பெரிய ஆள் ஆகிட்டார். எம்ஜிஆர் 40 வயசு வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் தான் வந்தார். உனக்கு 40 கிட்டத்தான் உனக்கு லைஃப், உனக்கு எம்ஜிஆர் மாதிரி நீ அப்படின்னு சும்மா ஓப்பு தட்டி கொடுத்தாரு. சரின்னு போய் சேர்ந்தேன். அவர் மூலியமா எனக்கு சினிமா லைஃப். சார் முதல் படம் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இயக்குநர்கள் பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லைகள் ரவி சார், அதுக்கப்புறம் அப்போ பீக்கில் இருந்த சில்க் சுமிதா, கவுண்டமணின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பாக்யராஜ் சார் இருக்கும்போது திடீர்னு பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமாம், அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒன்று போட்டார். சார் நல்லா வேணா சார், ஐயோ நீ எங்கிட்ட தான் என் வேலை செய்கிறேன், நீ வாயா அப்படின்னாரு. சார் வேணா சார், நீங்களாம் போய் அரசியல் என்ன பண்ண போறீங்க? நான் சினிமா வேற, சினிமாவில் அசிஸ்டண்டா இருக்குன்றதுக்காக இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒய்ஃபு, ஆனா நீ வேற ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறன்னா அங்க உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் அப்படி சேர் போட்டு தான் உட்காரணுவீங்க. ஏன்னா நீ போஸ்ட்ல இருக்கல, அந்த இடத்துல நீங்க உங்க எத்து காட்டு மேடம் வெயிட் பண்ணுங்க வர சொல்ல ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா கேட்பாங்க, மேனேஜர் இருக்காங்களான்னு தான் கேட்பாங்க. அப்படித்தாங்க இங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது உங்ககிட்ட அசிஸ்டண்ட். இப்ப தனிப்பட்ட முறையில பேசும்போது எனக்கு ஐடியா, என்னுடைய லைஃப் உங்க லைஃப் சாரி சரியா வராது சார், உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சரியா வராது. அரசியல்னா ஒன்றும் காமராஜர் மாதிரி, அண்ணா மாதிரி, ஜீவா மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கு சார். சும்மானா நீங்களாம் வந்து பாவம் நல்ல பேர்ல இருக்கீங்க, நல்ல காசு சம்பாதிக்கிறீங்க இல்லையா? நிறைய ரசிகர்லாம் வராங்க, நீங்க கட்சி ஆரம்பின்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் வாரிசு அப்படி இப்படின்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் இழுத்து விட்டுருவானுங்க, நீச்சல் தெரியாம உள்ள போந்து கஷ்டப்பட போறீங்க நீங்க. அவனை நான் வரலன்னு அவர் என் மேல போவோம், என்னடா அசிஸ்டண்டா இருக்கான் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாரு, வர மாட்டேன் சரின்னு. அதுக்குள்ளேயே பல பேர் வருங்கால முதலமைச்சர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுல கொடியில ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சியில ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இங்க படம் பண்றதுக்கு இல்ல அது வரைக்கும் இருக்கிறேன் நான் இருந்துட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், அவரு சரி ஒரு படம் பண்றது கொஞ்சம் நிறுத்திட்டாரு, அதாவது டைரக்ஷன் பண்றது நிறுத்திட்டு நடிக்க மட்டும் ஆயிட்டாரு. ஏன்னா கட்சி பார்க்கணும், நானும் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து நான் படம் பண்றதுக்கு அந்த நேரம் பார்க்கும்போது நான் பாக்யராஜ் இருக்கும்போதே இன்னொரு தம்பி அரசுன்னு ஒரு டைரக்டர், அவர் ராமராஜன் கிட்ட அசோசியேட். அவர் வந்து என்ன பார்த்தாரு, இன்னும் மிஸ்டர் பாக்யராஜுக்கு வந்து தெளிவே இல்லை, அவர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிட முடியுமா அப்படின்னாரு. எனக்கு கூட நல்ல மனுஷன்தான், தேவையில்லாம போய் நல்ல பேர் வச்சிருக்கிறாரு, நம்பர் 1ல இருக்காரு, எதுக்கு போய் இந்த பேர் விட்டு போறாருன்னு எனக்கு வருத்தமா தான் இருந்தது. இல்லையா நான் ராமராஜன் அசோசியேட்டு, ராமராஜன் தான் சிஎம் ஆக முடியும், நான் கட்சியில ரெடி பண்ணிட்டோம், அதனால பாக்யராஜ்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, ஒன்லி ராமராஜன் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட பெரிய வார் தான் போச்சே சார், ராமராஜனா இல்ல பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு நின்னுனா பரவாயில்ல. அதுக்கு இடையில வந்து வேற ஒண்ணு வந்துச்சு. யாரு சார்?
விஜயகாந்த் ஒரு பக்கம் உள்ள போனாரு. ஓகே ஓகே அவர்தான் அப்படின்னு. சரி. அப்புறம் டி ராஜேந்தர் ஒரு பக்கம். இவரும் அப்ப பீக்ல இருந்த எல்லா நடிகர்களோட பெயரும் வந்து சிஎம் லிஸ்ட்ல அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஆறு எப்ப சிஎம் ஆகலாம் அப்படின்னு சரத்குமார் அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஐடியா அப்படி இருந்திருக்கு. அந்த சீட்டு மேல அவ்வளவு ஒரு ஆசை. என்ன சார்? ஆசை. சரி ஓகே. நைட் வந்து படுத்தேன். நான் சொன்னேன், இதுன்னு இவங்களும் சிஎம் ஆகி என்ன பண்ண போறாங்க, ஒழுங்கா தொழில் பார்க்கலாமே, அந்த தொழிலை செய்ய முடியுமா, அந்த தொழில் ஒழுங்கா பண்ண முடியல தானே கல்யாணமே பண்ணிக்கல காமராஜர், நேரம் இல்லை இல்லையா, நாட்டுக்கு நல்லது செய்யறது. இவங்க வந்து கொண்டு போய் அந்த கப்பல்ல தானே இப்ப அரசியல்ன்ற கப்பல்ல தானே நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க தப்பான ஆளுங்களாம் அரசியல்ல வந்து உட்காந்துட்டா விலைவாசி ஏறும், குடும்ப பிரச்சனை வந்துடும், நம்மளையும் பாதிக்கும்ல. புரியுதா? புரியுது. இது நமக்கு ஒரு நான் வந்து அங்க சினிமாக்காரனா இல்ல, ஒரு சிட்டிசன், நம்மளை பாதிக்கூடாது அப்படின்றது, மக்களை பாதிக்கூடாது. சரி, இது யாரு மேல இருந்த கோபம் சார்? உங்களோட முதல் படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா அது முதல்ல வந்து இவங்க பாக்யராஜ் சார் மேல எனக்கு கோபம் கிடையாது. சரி, அவரும் நல்ல மனுஷன். ஓகே. அவரை எல்லாம் தூண்டி விட்டாங்க. ஏன்னா அவருக்கு எம்ஜிஆர் ரசிகர் வேற சொல்லிட்டாரா. சரி. எம்ஜிஆர் வந்து என்னுடைய சிசின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவு பேர் வந்து தூண்டி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் கூட அவளை புள்ளி கிடையாது. ஆனா எல்லாரும் 10 பேர் கிட்டத்தட்ட சிஎம் ஆகணும்னு ஆசை. உடனே எனக்கு பெரிய படம் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஏன்னா பாக்யராஜ் இருந்து போன பாண்டியராஜன் படம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பார்த்திபன் போய் புதிய பாதை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ஏவிஎம்ல படம் தரேன்றாங்க, அங்க தரேன்றாங்க, இந்து பத்திரிகையில தரேன், இந்து குரூப் எல்லாம்ன்றாங்க. அவங்களும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. அந்த பெரிய ஆர்டிஸ்ட் நான் வச்சு பண்றவங்களும் அடுத்தது கட்சி ஆரம்பிச்சு நாட்டை பிடிக்கலாம் தான் நினைப்பாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு நான் பண்ண மாட்டேன், சாதாரண ஆளை வச்சு தான் பண்ணுவேன். இவங்க எல்லாமே ஒரு கனவுல இருக்காங்க. சினிமால ஆர்டிஸ்ட் பெரிய ஹீரோ இல்லாம பண்ணாக்கா காசு கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது. நான் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை சார். கவர்மெண்ட்ல ஏதோ 3000 சம்பளம் கிடைச்சாங்க, 3001 ரூபாய் கிடைச்சா கூட எனக்கு லாபம். அப்பெல்லாம் அவன் 30 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறான். நான் அதை பத்தி கவலைப்படலை. நான் சொன்னேன், பார்த்தேன், இதுக்கு முதல்ல ஒரு படம் எடுப்போம், இதுக்கு யாரு வந்தாலும் எடுப்போம் அப்படின்னு. மக்கள் தான் ஹீரோ, அதுக்கு முதல்ல டைட்டில். நீங்கள் ஹீரோக்கு மக்கள் தான் ஹீரோன்னு டைட்டில் ஃபர்ஸ்ட். அதுதான் மக்கள் தான் ஹீரோ. நீ போய் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ போய் வந்து கடல்ல மீன் பிடிக்க முடியுமா? போனா அலையிலே அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. விவசாயம் பண்ண முடியுமா? அவன் எல்லாம் சேர்ந்த நீ நடிகர், அதுல என்ன பலன் கிடைக்குது அதை பாத்துங்க. நீ தேவையாம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுதான் அந்த படம். அது எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்துச்சு, எவன்டா உள்ள வந்து சினிமாவுக்குள்ள. அதுவும் ஹீரோவோட டோட்டல் இமேஜையே வந்து நீங்க மாத்திட்டீங்க. ஹீரோன்னு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவோட ஒரிஜினல் பிம்பம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து நீங்க பல பேர் சொன்னாங்க காலி பண்ணுவாங்க. ஹீரோக்கள் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? அது மொத்த ஹீரோ இமேஜையும் வந்து மொத்தமா முடிச்சு விடுறோம். ஏற்கனவே ஹீரோ வந்து எதிர்த்து பேசுறதுனால தான் என்எஸ்கே இவங்களாம் வந்து உள்ள போனாரு. என்எஸ்கே எல்லாம் சரிக்கு போனார் தெரியுமா நம்மளால. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எப்பா நீ இப்படி ஒரு படம் எடுத்துருக்க. நல்ல காலம் அந்த நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா ராதாரவி. அவர் நடிகர் சங்கத்துல இருந்தாரு. அவங்க அப்பா எப்பயுமே கொஞ்சம் புரட்சிகரமா அவங்களுடைய அம்மா ராதாவுடைய பையன் இந்த படத்துல நடிச்சிருக்கிறான் இல்லையா? அதனால அவன் பையன் அந்த படத்துல நடிச்சிருக்கான். அவன் போய் பேசி இந்த படத்தை ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு புரட்சி இயக்குனர் நல்ல பேர் வந்துச்சு. நல்ல பத்திரிகையாளர்லாம் நல்லா எழுதினாங்க. ஆனா தியேட்டர்ல வரும்பொழுது அவன் ரசிகர்லாம் இருக்கான்ல, ஏய் நம்ம தலைவரை திட்டிருக்கானான்னு எல்லாருமே ஓரம் கட்டிட்டான். அவங்களுக்குள்ளே சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம ரசிகர் மன்றம் யாரும் பார்க்காதீங்க. நான் அப்புறம் மறுபடியும் கார்பரேஷனுக்கு வேலைக்கு வந்துட்டேன். படம் பெருசா வந்து இது பண்ணாம நீங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டீங்க? வேலைக்கு போயிட்டேன். சரி. எங்க வீட்டுல சொல்லுது, உங்க பாண்டியராஜன் வந்து கார்லாம் வச்சு வீடுலாம் வாங்கிட்டாரு, பார்த்திபன் செட்டில் ஆயிட்டாரு, நீ போய் மறுபடியும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் மறுபடியும் நான் நினைச்சு எந்த கார் வாங்கலாம் எந்த வீடு வாங்கலான்னு நீ கடைசியில் இப்படி கொண்டு வந்து விட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சரி இல்லம்மா, அதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்கல. நிறைய கம்யூனிஸ்ட்காரனை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு நம்ம சொந்தம் அவங்க மனசு இருந்திருப்பாங்க. இதுதானே இருக்கும், ஆசை இருக்குமே, இயல்பு தானே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறம் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க பொழுது, யாரோ 2-3 பேர் இந்த மார்க்கெட்டில் சொன்னாங்களாம் எங்கள் ஒய்ஃப் கிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் தானே நீங்கள் படம் எடுத்துக்கலாம். ஆமாம் காய்கறி மார்க்கெட்டில் நல்ல படம் தான் எடுத்தாருமா, நல்ல காமெடி எல்லாம் பண்ணாரு. எல்லாம் ஹீரோ திட்டக்கூடாது, அவங்களாம் பெரிய ஆளுங்க, அதெல்லாம் திட்டினா திரும்பி படம் பார்க்க யாரும் வருவான், படம் யார் கொடுப்பான்? எனக்கு படம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து மிரட்டுவாங்கல்ல, அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு எல்லாம் போனார்,
அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுதான் கம்யூனிஸ்ட் ஆளாச்சு, இவருக்கு அதெல்லாம் போகணும் சரி அப்படின்னு. ஆனா ஒண்ணு நல்லா காமெடியா இருந்தது. அது மட்டும் வேற மாதிரி பண்ணியிருந்தாருன்னா உங்க வீட்டுக்காரர் எங்கேயோ வந்திருப்பாங்க. இன்னும் எங்க வீட்டு மேல வந்தாங்க ஒரு தீபாவளி, சாப்பாடுலாம் வச்சுட்டு இருந்தாங்க. வைக்கும்போது லேடிஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல எந்த நேரத்துல கரெக்டா புரிய வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே ஓகே, டைம் பார்த்து சொல்லுவாங்க. ஆமா, இட்லி வைக்கும்போது சொல்லுவாங்க, முது தேய்ச்சி விடும்போது சொல்லுவாங்க. டைம் பார்த்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா, கரெக்டா. அப்புறம் என்ன முடிவு எடுத்தீங்க? சொன்னாங்க, பாருங்க நீங்க ரொம்ப திறமைசாலி தான், உங்க படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மார்க்கெட்ல பாராட்டினாங்க. ஆனா நீங்க ரொம்ப வேகமா எல்லா ஹீரோ எழுத்துனீங்கனால அந்த படங்கள் வந்து புரட்சி படம். புரட்சியெல்லாம் இப்போ முதல்ல சொல்லுவாங்க, அவர் நீங்க பின்னாடி ஒரு 5-6 படம் செய்யணும் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த படத்தையும் வந்து பின்னாடி எடுத்துருக்கணும், முதல் படமா எடுத்துருக்க அப்படின்னு. சரி இப்பதான் எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு, நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு அடுத்தது அப்படி ஒன்று வைக்கும் போதே ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்போ கூட ஒரு நல்ல கொஞ்சம் காமெடியா ஃபேமிலி படம் மாதிரி பண்ண நல்லா விசு கூட எடுத்தாருமா. இப்பெல்லாம் கொஞ்சம் விசு கூட அப்போ ஆஃப் பண்ணிட்டே இருந்தாரு, லைட்டா ஒரு லைனா பண்ணிட்டே இருந்தாரு. இடையில ஒரு சின்ன கேப் விசு சாரே வந்து எடுத்தாருமா, அவருக்கே ஒரு கேப் விழுந்துருக்கு, படம் எல்லாம் ஓடல. இல்லைங்க நீ காமெடி அதிகமா பண்ணுவீங்க, நான் அவரே நடிச்சுவாரு, நீங்க நிறைய காமெடி தான் நல்லா பண்ணுவீங்க, அந்த காமெடி பண்ணும்போது வித்தியாசமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எப்படி மறுபடியும் ஃபேமிலி படம் எடுக்க சொல்ற, யாரை வச்சு எடுக்கிறது? என்னை நம்பி பொண்ணு கொடுத்தவங்க அப்பா, நீ, நான் 3 பேர் தான், எங்க மாமனார் அவர் மாமா, 3 பேர் வச்சு தான் எடுக்கிறது, எடுங்க இல்லையா? இந்த அப்படியே 3 பேர் கதையாக்கி கையை அலம்பிட்டு சாப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல கையை அலம்பிட்டு, சரி நான் ட்ரை பண்றேன், ஆனா கதை வந்து என்ன திரும்பி பண்ணுவேன், நான் நீ எனக்கு நம்பி பொண்ணு கொடுத்து அவஸ்தப்படுறாருல, 3 பேர் தான் கதை, அதான் நான் முடிச்ச மாப்பிள்ள இல்லையா? அந்த கதையை நான் அப்படியே லைட்டா அப்படி சொன்னேன், இதுவே நல்லா இருக்குங்களே, அவங்க எப்படியா சினிமாவில் தள்ளி விடணும்னு ஆசை வந்து நான் படம் பண்ண பாரு. அந்த படம் எடுக்கிற வரைக்கும் ஏதோ சும்மா ஒன்று திரும்பி அந்த படம் எப்படி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அடிச்சு திரும்பி வந்துட்டேன். வந்தா தமிழ்நாட்டில் அது 100 நாள் ஓடிச்சா, தெலுங்குல 175 நாள் ஓடிச்சா. அது வந்து வேற தாசரி நடிச்சார். தாசினார் என்ற எனக்கு நண்பர், சார் நீங்க நடிங்க ஜனகராஜ் கேரக்டர் நல்லா இருக்குன்னு. அங்க வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அந்த ஜனகராஜ் கேரக்டர் நடிச்சார். எங்க அங்க தெலுங்குல, இது இல்லை கன்னடத்துல. அப்புறம் ஹிந்தி ஒரிசா எல்லா லாங்குவேஜ்லயும் பெங்கால் வரைக்கும். ஆமா சார், நேஷனல் லெவல்ல இந்த கதை இருக்கே, எல்லார் வீட்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே வீடு, உடனே கார், உடனடி வீடு, உடனடி கார் ஒரே படத்துல பார்த்தேன். அடுத்த படத்துக்கு பொண்டாட்டி சொன்னா 2 பேர் வச்சுட்டேன். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், ஏன்னா இவங்க சொல்லிதான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு. அவன் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்தான், சார் என்ன சார் பொண்டாட்டி சொன்னா கேட்டு வேற, என் பொண்டாட்டி சொல்லிதான் போன படம் எடுத்தேன், காசு சம்பாரிச்சிட்டீங்க, அதனால வைங்க எல்லாம் என் ஒய்ஃப் சொன்னா கேட்டுக்க போ, நீ ஜெய் கேட்டுக்க, நானும் கேட்டுக்கிறேன் வையினா. அதுக்கப்புறம் அப்படியே சூடு பிடிச்சிச்சு. பட் இன்னைக்கெல்லாம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு சொன்னா கிரிஞ்சு பூமர்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி கேட்டகரியில கொண்டு வந்துருவாங்க. ஸோ முதல் படத்துல வந்து நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பவே பீக்ல இருந்தாங்க சில்க் ஸ்மிதா அவர்களை வந்து நீங்க படத்துல வந்து பயன்படுத்திருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்படி சார் இருந்தது? அது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையிலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தேங்க. நல்ல தங்கமான பொண்ணு, கீழே இருந்து ரொம்ப சவுத்து கஷ்டப்பட்டு மேலே வந்தா எவ்வளோ அடல்ஸ் எவ்வளோ போராட்டம், சான்ஸ் கிடைக்காது, அது கிடைக்காது, அவமானங்களாக இருக்கும், அதெல்லாம் மீறி மேலே வந்துச்சு. நான் என் படத்தில் வந்து அது ஹீரோயினாக அந்த நீங்களே ஹீரோவில் போட்டேன். போடும்போது அது ஹீரோயினாக தான், அது நடிக்குமா தான் அதில் போட்டேன். ஆமாம், கேரக்டர் நடிகை தான், அதில் நடிகை. ஷூட்டிங்கில் வந்து என்ன பண்ணோம், அப்படியே கால் மேல் கால் போட்டு அப்படியே உட்காரோம்.